தன்னுடைய கையில் ஓட்டளித்த அந்த மையின் ஈரம் காய்வதற்குள்ள கட்சி மாறுவது என்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது, மக்களை கொச்சைப்படுத்துவது, பீப்புள் மேனடுக்கு எதிரானது அப்படிங்கிறத பேசியிருக்கிறார். இதெல்லாம் யாரை பேசுகிறாரு? வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாவேகாவின் தலைவரையும் தாவேகாவையும் நோக்கித்தான் கேள்வி எழுப்புகிறார். இதுவரைக்கும் தாவேகாவினுடைய இந்த குதிரை பேர விவகார விமர்சனத்தை குறித்து வாய் திறக்காத கட்சிகள் பல பேர் இருக்காங்க கூட்டணியில் இருக்கும்போதே. இப்போ காங்கிரஸ்ல தான் சில பேர் பேசினாங்க. யாரு? மரியாதைக்குரிய ஐயா கார்த்திக் ப. சிதம்பரம் அவர்கள் பேசினாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமற்ற அரசியலாக இருக்குன்னு பேசினாங்க. மற்றபடி யாரும் பெருசாக பேசலை. அவர் என்ன சொல்கிறாரு? எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த அப்ரோச்னா என்ன? அப்படியே தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களின் மீதான ஈர்ப்பின் காரணமாக ஐயா எம்ஆர்வி அவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்களா தாவேகால வந்து? எனக்கு தெரியுங்க, அது குதிரை பேரம் தாங்க. காசுக்காக, பதவிக்காக, அதிகார பசிக்காக, சுவைக்காக ஓடி போனதாங்க இந்த விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும். ஆனால் இவரை சந்திச்சு டிவிஎஸ் டைரக்டர் போஸ்டிங் கொடுக்கும்போது இவரை சந்திச்ச ஒரு ஃபோட்டோவை கூட சிஎம் வெளியிடலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாரும் மீட் பண்ணாரு, பார்த்தாரு, பேசினார்ல. இவர் சந்திச்ச ஃபோட்டோ ஏன் போடவே இல்லை? திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு தொடர்பான ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடவடிக்கை போதுமானதாக, திருப்திகரமானதாக இல்லை. அண்ணா வணக்கம். வணக்கம் கவிப்பிரியா. ஆனால் இப்போது இடதுசாரிகள் குறிப்பாக சொல்லணும்னா சிபிஐயினுடைய மாநில செயலாளர் நாங்கள் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் சிபிஎம் அஃபிஷியலாக அறிவிக்கல. இப்போ தாவேகாவுக்கு வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் தனித்து போட்டியிட போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்லை, அதுக்கான காரணங்களே வந்து அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய முதல் பக்க செய்தி அதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா CPI State Secretary M. Veerapandiyan on Monday said horse trading of MLAs was taking place in Tamil Nadu and that is must be stopped for the welfare of the state. தமிழ்நாட்டில் குதிரை பேரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் நலன் கருதி தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அவர் வெளிப்படையாக தாவேகாவினரே குதிரை பேரம் பண்ணாதீங்க, பண்ணுறதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லலை. மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. Veerapandiyan told Times of India that the left parties would contest the forthcoming rural local body elections on its own to test its organizational strength. நாங்கள் இந்த முறை வரப்போகிற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை தனித்து நிற்க போகிறோம். என்ன காரணம்னா நாங்கள் எங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே ஒரு முக்கியமான காரணம் அல்ல. ரெண்டாவது பாருங்கள், the left which is the supporting TVK government from outside was prepared to adopt the same strategy in future elections if political circumstances have warranted it, he said. The party, however, was yet to decide whether to contest in upcoming by-elections in Tamil Nadu. இந்த இடைத்தேர்தல் வருது பார்த்தீங்களா, அதில் பங்கெடுக்கலாமா வேணாமாங்கிறதையும் இப்போ சொல்ல மாட்டாங்களாம், அதன் பிறகு தான் சொல்லுவாங்களாம். A decision would be made based on the prevailing situations closer to the polls, Veerapandiyan said. Horse trading is happening right now. நடந்துகிட்டு இருக்கு. You and I are witnesses to it. நீங்களும் நானுமே இதுக்கு ஒரு சாட்சி. We are seeing it unfold before our eyes. There is not hiding to hide. This culture has gradually spread to Tamil Nadu from North Indian states. It must be stopped because it is not good for the state. அப்படின்றத பேசியிருக்கிறாரு. He alleged that those in power resort to such practices to protect their political interest and remain in office. People vote for a party in good faith. If MLA switch sides even before the ink of the finger of voters has faded, it is a betrayal of the people's mandate. It is a crisis for democracy and violates political ethics. தன்னுடைய கையில் ஓட்டளித்த அந்த மையின் ஈரம் காய்வதற்குள்ள கட்சி மாறுவது என்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது, மக்களை கொச்சைப்படுத்துவது, பீப்புள் மேனடுக்கு எதிரானது அப்படிங்கிறத பேசியிருக்கிறார். இதெல்லாம் யாரை பேசுகிறாரு? வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாவேகாவின் தலைவரையும் தாவேகாவையும் நோக்கித்தான் கேள்வி எழுப்புகிறார். ஏங்க அவங்க கை ஓட்டளிச்ச ஈரம் கூட காயாம விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இன்னும் மரகதம் குமரவேலு, அப்புறம் இன்னும் எசக்கி ராஜா, எசக்கி சுப்பையா, இப்படி எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்குறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கான்னு வெளிப்படையாக தாவேகாவை நோக்கி கேட்காம மறைமுகமாக கேட்குறாரு. இது வரைக்கும் தாவேகாவினுடைய இந்த குதிரை பேர விவகார விமர்சனத்தை குறித்து வாய் திறக்காத கட்சிகள் பல பேர் இருக்காங்க கூட்டணியில் இருக்கும்போதே. இப்போ காங்கிரஸில் தான் சில பேர் பேசினாங்க. யார்? மரியாதைக்குரிய ஐயா
கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் பேசினாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமற்ற அரசியலாக இருக்குன்னு பேசினாங்க. மற்றபடி யாரும் பெருசாக பேசலை. காங்கிரஸ் இதில் வாய் திறந்து பேசியிருக்கணும்ல. ஒரு கட்டத்தில் ப சிதம்பரம் ஐயா போய் இதுக்கு பயங்கரமாக ஒரு முட்டு கொடுத்தாங்க. விகடன் ஊடகத்தில் பேசுகிற போது அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண தானே வராங்க அப்படின்னாங்க. பண்ணா என்ன பண்ணாட்டி என்னங்க, மக்களுக்கு எதிரானது தானே அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு எதிரான அரசியல் தானே அது. மக்கள் ஒரு வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் யார்? கரூரில் பணத்தை கொடுத்து அதிமுக சார்பில் வேட்பாளராக நின்று சொத்து குவிப்பு வழக்கில் இன்னுமே அவர் மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்பாக பல கேஸில் சிறைக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டு வெளில வந்த ஒரு நபர் பெயிலில். அந்த நபரை நீங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த அப்ரோச்னா என்ன? அப்படியே தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களின் மீதான ஈர்ப்பின் காரணமாக ஐயா எம்ஆர்வி அவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்களா தாவேகால வந்து? இப்போ கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண பிறகுதான் தாவேகால இருந்து சில பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அது பேர் வந்து குதிரை பேரம் இல்லையே அப்படின்னு சில தலைவர்கள் சொல்றாங்க. அதாவது இதுக்கு நம்ம வந்து என்ன வேணா காரணங்களை அவங்க அடுக்கலாம். இது எப்படி வேணா உருட்ட முடியும். இது வந்து ஒரு கோதுமை மாவு மாதிரி. இதை உருட்டி சப்பாத்தி போடலாம், பூரி போடலாம், சில சமயத்தில் சமோசா போடலாம், என்ன வேணா போடலான்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாரும் கேட்க நாதி கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட என்ன பதில் இருக்கும்? ஓ இருக்கலாம் போல் இருக்கே, ஐயோ இருக்கலாம் போல் இருக்கே. எனக்கு தெரியுங்க அது குதிரை பேரம் தாங்க. காசுக்காக, பதவிக்காக, அதிகார பசிக்காக, சுவைக்காக ஓடி போனதாங்க இந்த விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும். மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இதுதான் உண்மை, அப்பட்டமான உண்மை அதுதான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொய் பேசுவாங்க. பொய் 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 வாயத்திறந்தா பொய் பேசுகிறாங்க. நான் எம்எல்ஏ பதவி கூட உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தாவேக்காவை பார்த்தேன், செம்ம கொள்கையாக இருக்குது. உடனே ஓடி போயிட்டேன். கேட்குறவன் கேனப்பயிலாக இருந்தால் என்ன வேணால் பேச வேண்டியதா? எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? கரூர் மக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, இவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிங்கங்கிறேன். ஓட்டளிக்கும் போது தூக்கி போட்டு மிதிச்சு ஓரந்தள்ளுங்க, புறக்கணிச்சிருங்க இவங்களெல்லாம். நேற்றைக்கு கூட புதிய தமிழகத்தின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி போய் ஆளுநரை பார்த்துருக்கிறாரு. நல்ல விஷயம், நான் வரவேற்கிறாங்கிறேன். எனக்குலாம் இப்போ ஆளுநர் என்னவோ யாரா போய் ஏதாவது உலுக்கி வேலை செய்வாங்கன்னு சொல்றேன்னு தோணுது எனக்கு. ஆனா அவர் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுக்க மாட்டேங்கிறாரு. எத்தனை கட்சி போய் அவர்கிட்ட வந்து புகார் மனு கொடுத்தாங்க, எதுவுமே பண்ணவே இல்லை. இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு பாத்தீங்களா? என்னையா பண்றீங்க, மத்திய அரசு எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. அவருக்கே பாவம், விளையாடும் விளையாட்டை மத்திய அரசு வேடிக்கை, அவருக்கே டச் போயிருச்சு பாருங்க, டச் போயிருச்சு அவருக்கே. அப்பனா பாஜக அமைதியா வேடிக்கை பார்க்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கரோ சி விஜயபாஸ்கரோ மற்ற நபர்களோ எதனால உங்கள்கிட்ட வந்து சேர்றாங்க? அது மரியாதை பேர் என்ன திருமாவளவன் சொன்னாங்க, அது அதிமுக உட்கட்சி பிரச்சனையை குறித்து நீங்கள் பேசணும், அதை பெருசாக்கணும். அதை பெருசாக்குறது அப்புறம் இருக்கட்டும் ஐயா. அவங்க எதுக்காக இதை பண்ணிட்டு வராங்கன்றதை பற்றி யாரும் பேசவே கூடாதா? இதெல்லாம் தண்ட செலவு இல்லை, வேற வேலை வெட்டி இல்லையா மக்களுக்கு, ஊடகங்களுக்கு, கட்சிகளுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி கிடையாதா? இந்த மாதிரி இடத்துல வர உருவாக்குவீங்க, செயற்கையாக உருவாக்குவீங்க, இப்போ போட்டி போட்டுட்டு இருக்கணுமா? நாங்கள்லாம் மக்கள் உங்களை வாக்களித்து தேர்வு பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் போகட்டும்னு அனுப்புனாங்கல்ல. 2000 ஓட்டில் தோற்று போனார் மதிவான. 2000 ஓட்டு தோற்று போனார் பாவம். எப்படி? எம்ஆர் விஜயபாஸ்கர் காசு கொடுத்தாரு. இதை நான் சொல்லலை, லோக்கல் இருக்கிற தாயகாரங்க சொன்னாங்க திமுக காசு கொடுத்தாங்கன்னு. சொல்ல வாயை தந்து பேச சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்காக சிறைக்கு போனவருங்க மதிவான, மதியழகன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக சிறைக்கு போனவர் எதில்? கரூர் வழக்கில். ஏன்னா மாட சொல்லார் அவர் தான் சிறைக்கு அமுச்சு வச்சிங்க. ஆனால் அவரை தோக்கடித்த நபரை திருப்பி கட்சியில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, அவரை புனித பிம்பம் கட்டுறீங்க. அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பால் ஜெகதீஷ் பண்ண ஒரு தோழர் ஒருத்தர் மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் வாஷிங் மிஷின் துவச்சி க்ளீனாக வெள்ளையாக்கிடுவோம். ஒத்துக்கிட்டார்ல வெளிப்படையா. வாஷிங் மிஷின்னு மற்றவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவரே சொல்கிறார்ல வாஷிங் மிஷின் தானே, உண்மைதான். அப்போ இது மாதிரியான கேவலமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்து நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. இந்த ஊழல் பெருச்சாளிகளை, ஊழல் கரைப்படிந்த மனிதர்களை தாவேக்காவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக தாவேக்கா தான் ஒரு தூயசக்தி இல்லை 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 என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா இனிமேல் தூயசக்தின்னு பேசக்கூடாது, நீங்கள் பேசவே கூடாது. அதில் ஒரு வெளிப்பாடு தான் சிபிஐ தோழருடைய இந்த பேச்சு. என்ன பேச்சு? நாங்கள் தனிச்சு போய்க்கிறோம், உங்கள் கூட குப்பை கொட்ட முடியாது, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதான் நான் பார்க்குறேன். இந்த முடிவை அல்லது இது போன்ற வெளிப்படையான பேச்சுகளை எல்லாரும் பேசணுங்க.
இன்னொன்னு தாவேகாவுக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த இடதுசாரிகளாக இருக்கட்டும், இல்ல அமைச்சரவையில் இடம்பெற்ற காங்கிரஸும் விசிகாவுமே தாவேகாவை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? என்னன்னா பாஜகவும் எதிர்க்கிறது இல்ல, ஆளுநர் செயல்பாட்டிலையும் எந்த ஒரு குரலும் எதிர்ப்பு குரல் கொடுக்கறது இல்ல. இப்ப எப்படி நம்ம வந்து தாவேகாவை ஆதரிக்கிறதுன்னு ஒரு தடுமாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, அதில் 100% உண்மை இருக்குது. இன்னொன்று, அந்த தடுமாற்றத்தின் எல்லைக்கு போனதுனால தான் அவங்க இன்னும் பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க, பல கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. தனி சப்ஜெக்ட், ரெண்டாவது பாட்டை அவங்கள்ட்ட பேசணும் விருப்பப்படுறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கை மட்டும் சொல்லலாம். என்ன பெக்கு அப்படின்னா, தாவேகாவும் திமுகவும் ஒரே அணில இருக்கணும்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, மணிஷா கூட பேசியிருப்பார் நம்ம சேனலில். அது உண்மை, இன்னொரு உண்மை தான். நான் தனியாக அவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஆக மொத்தம் சிபிஐ சிபிஎம் எடுத்த ஸ்டாண்டப் போலவே மற்றவர்கள் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகிடும்? காங்கிரஸில் அடிச்சுக்க போகிறாங்க, எனக்கு பதவி கூட, எவனுக்கு மேயர் கூட, துணை மேயர் கூட அடிச்சுப்பாங்க. பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, தாவேகா உள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இது வந்து ஒரு முக்கியமான மூவ் ஃப்ரம் சிபிஐ இன் சிபிஎம். தன்னிச்சு போட்டி போடுறோம் அப்படின்றாங்க. அப்போது வெளியிலிருந்து ஆதரிக்கிறவங்க நீங்கள் மதிக்கலைங்கிறது அர்த்தம், மரியாதை கொடுக்கலங்கிறது அர்த்தம். ஆட்சிக்கு வரும்போது மட்டும் நைட்டு போய் அவங்க வீட்டில் போய் பார்த்து, ஆஃபீஸ் போய் பார்த்து, ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்கும் போது மட்டும் இனிச்சுதா? ஏன்னா குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுடைய ஆதரவுகள் தேவை கிடையாது. ஆதரவு தேவைன்னா தூக்கி போடுற கிள்ளுக்கிறையாக நீங்கள் சிபிஐ சிபிஎம் பார்ப்பீங்க. ஏன் நாளைக்கு காங்கிரஸ் பிசிகாவை நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. பாருங்கள், அதை இவங்களுக்கெல்லாம் தேவை தான் அது மற்றவர்களுக்கு. பட் சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இது முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு விடயமா இருக்குமோ? அதாவது சரியா வந்து இடதுசாரிகளும் விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாலும் கரெக்டாக 118 தான் வந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து இவங்களுடைய ஆதரவை வாங்கிட்டு அடுத்து அதிமுக கூடாரத்தை காலி பண்ணி நமக்கு 118க்கு மேலே பெரும்பான்மை வாங்கிக்கலாம், இவங்க அதுவரை வந்து தன்னுடைய ஆதரவு வந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருந்து தான் தாவேகா அந்த மாதிரி விளையாட்டு. தாவேகாவுக்கு இந்த ப்ரீ பிளானிங்லாம் பயங்கரமா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே அது தெரியாம தான் இவங்க போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. தெரியாமலாம் கொடுக்கல, இவங்க தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க மேபி நம்பி இருக்கலாம். அவ்வளவு கேவலமா அவ்வளவு மோசமால இவங்க பண்ண மாட்டாங்கன்னு மேபி நம்பி இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் சொல்லலை, ஆனால் திரும்பவே சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் இருக்கவே தான் இது நான்கோடு நின்று போனதுன்னாரு. ஆமா, இப்போ நீங்கள் தானே இருக்கிறீங்க, இல்லை உங்களுடைய வேற ஏதாவது குளோனிங் யாராவது இருக்கிறாங்களாங்க? நீங்கள் தானே இருக்கீங்க, அப்படியே நான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா அப்போ உங்க ஒரு அஜெண்டா இருக்குது தாவேகா. அந்த அஜெண்டாவை வெல் ப்ரிப்பேர்டு அஜெண்டாவை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு செய்தி நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமனம் செஞ்சிருந்தாங்க. அவர் முன்னாள் சென்னை கமிஷனராக இருந்தார். இப்போ வந்து போலீஸ் அகாடமி டைரக்டராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே நம்ம வந்து பேசும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக ஏன் அருண் அவர்களை வந்து நியமிச்சாங்க, ஏற்கனவே தாவேகாவுக்கு இவர் நெருக்கடி கொடுத்துருக்கிறாரு பிரச்சாரம் தொடர்பாகலாம் அப்படின்னு விமர்சனம் வந்தது. ஆனா அவர் வந்து திமுகவுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறாரு, அவரை வச்சு பெரும்புள்ளிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து லாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் தாவேகா இருக்கிறாங்க அப்படின்னு சில செய்திகள் நம்ம பார்த்தோம். இப்போ உடனே வந்து இவரை மாற்றிருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்? தாவேகாவுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கெப்பாபிலிட்டிங்கிறது வெளிப்பட்டு போச்சு. முதலமைச்சர் விஜயனுடைய முடிவெடுக்கும் திறன்ல ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இன்னும் அதிகாரிகளை தேர்வு பண்றதுல ஒரு நல்ல அணி ஒன்று கட்டமைக்கப்படவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இது 3 தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஆட்சிக்கு வந்து 60 நாள் இப்போதான் கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முக்கியமான துறைக்கு ஒரு முக்கியமான மனிதரை போட்டு அந்த முக்கியமான மனிதரை இப்போ அங்கேருந்து நீக்கி வேறொரு நபருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வு என்பது எவ்வளவு மோசமானதாக, எவ்வளவு தவறான ஒரு நபராக தேர்வு பண்ணியிருக்கிறீங்கிறதுக்கு நாங்கள் சொல்லலை, நீங்களே ஒரு உதாரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக நியமிக்கும் போது தாவேகா அப்படின்னு சொன்ன வாதங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரியான ஆளாக போட்டிருக்காரு. முள்ளால் தான் எடுக்கணும். பாருங்கள் எப்படி வெளியே வரப்போகுது. ஒரு ஊழலும் வேறு லெவலில் பண்ண போகிறாரு. இப்படிலாம் பேசுனீங்கல்ல, இப்போ என்ன நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தளபதி தூக்குனாரா? ஏதாவது ஒரு பக்கம் நில்லு, உள்ள இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு. கோபங்கள் வருது நமக்கு. அருண் ஐபிஎஸ் ஒரு திமுக பேர்வழி. அருண் ஐபிஎஸ் தாவேகாவை நெருக்கடிக்குள்ளாக்க பார்த்த ஒரு திமுகவின் கைக்கூலி அப்படின்னு நான் சொல்லலை. மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையாக கொடுத்த பிரஸ் மீட்டே இருக்குது, அவர் திமுக தான் வேலை பார்க்குறாருங்க.
ஆனா அவர் வந்து ஒரு அதிகாரினா அதிகார மட்டத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா சில அதிகாரிகள் செயல்படுவாங்க. அந்த புகார் தான் இவர் மேலேயும் இருக்கு. அப்ப இப்ப அதிகாரத்துல தாவேக்கா இருக்கு. இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப தாவேக்காவுக்கு ஆதரவான செயல்பாட்டுல தானே ஈடுபடணும். இப்ப எல்லாரும் சொல்ற புகாரின் நான் அடிப்படையில் பின்னாடி வரேன், எதனால மாத்துறாங்கன்னு பின்னாடி வரேன். அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக வைத்தது எந்த ஊடகங்களும் கிடையாது. நம்மளாம் வைக்கவே இல்லை. வச்சது யாருன்னா மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சரும் தாவேக்காவுடைய பிரச்சார மேலமை பொதுச்செயலாளருமான திரு ஆதவ தான் வச்சார். என்ன சொன்னார்? அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு வெளிப்படையான திமுக ஆதரவாளருங்க, எங்களை ஒழிக்கிறதுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க, அவரை மாத்திர சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாங்கள் போகலாம் பேசுனாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஸ்பீட்லாம் கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய சீட்டர் நிர்மல்குமார் கூட பேசினார். அருண் ஐபிஎஸ் யாருங்கிறத நம்மளை விட அவங்க தான் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஓ, இப்படிலாம் பண்ணியிருக்காரான்னு நமக்கு தோணுச்சு. இப்போ என்னடான்னா அந்த அருண் ஐபிஎஸோட போலீஸ் அகாடமிக்கு இயக்குனராக மாற்றிட்டு வேற ஒரு மகேஸ்வரி ஐபிஎஸ்னு ஒரு அம்மா வந்து இப்போது இதுக்கு வந்து டியூட்டியாக போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன வருது? ஏன் இவரை மாற்றுனீங்க? இன்னொன்னு இவர் திறமையான ஆள்லாம் சொல்லியிருந்தாங்க. திறமையான ஆளுன்னு சொன்னாங்க. ஆனால் இவரை சந்தித்து டிவிஎஸ் டைரக்டர் போஸ்டிங் கொடுக்கும்போது இவரை சந்தித்த ஒரு ஃபோட்டோவை கூட சிஎம் வெளியிடலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாரும் மீட் பண்ணார், பார்த்தாரு, பேசினார்ல. இவர் சந்தித்த ஃபோட்டோ ஏன் போடவே இல்லை? சார்ஜ் எடுத்துகிற ஃபோட்டோ மட்டும் தான் போட்டாங்க. இது குறித்து நியூஸ் மினிட் தமிழில் நியூஸ் மினிட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் தான் இப்போ ஒரு கண்டென்ட்டே நமக்கு. பாருங்கள். The reshuffle comes amid the anti-corruption agency's probe against former DMK Minister Eva Velu, with TVK sources citing dissatisfaction over the DVS's pace in corruption investigation. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு தொடர்பான ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடவடிக்கை போதுமானதாக திருப்திகரமானதாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறைமுகமாக என்ன புரிஞ்சுக்கலான்னா ஏதோ ஒரு நீக்கு போக்காக இருக்கிறது, தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கிறது அப்படின்னு இந்த ஆர்டிகல் நமக்கு சொல்லுது. பாருங்க. அக்கார்டிங் டு டிவிகே சோர்சஸ் the CM's office was reportedly dissatisfied with the DVS's performance in pursuing corruption cases, a key priority of CM Vijay's government. 60 நாள் தான் ஆச்சு. 60 நாளுக்குள்ளேயே அருண் ஐபிஎஸோட பர்ஃபார்மன்ஸு கேவலமாக இருக்குன்னு டிவிகே சோர்ஸஸ் சொன்னதாக நியூஸ் மினிட்ல ஆர்டிகல் வந்திருக்கு. அவ்வளோ மோசமானதாக இருந்திருக்குது அப்படின்னு. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் சிங்கப்பூர் ஃபாலோயிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், வேலு சேலஞ்ச் த கவர்மெண்ட் ஸ்டேட்டிங் தட் ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் இன்வெஸ்டிகேஷன். அவர் என்ன சொன்னார்னா, ஏவா வேலு, நான் எனக்கு எதிரான வழக்குகளை சந்திக்க தயாராக இருக்கேங்க, நான் ஓடியே போல, நான் ஏங்க ஓடி போகிறேன் இப்பெல்லாம் பேசினார்ல. இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகத்துக்கு உருவாகி இருக்குது. எதுக்கு திடீர்னு கைப்புள்ள எப்படி பேசுகிறா அப்படி, அப்போ யாரோட பேசிட்டு வந்திருப்பா அப்படி அப்படின்னு சந்தேகப்பட்டு இருக்கிறது தாவேகா தலைமையிலான அரசு. இது நான் உங்களுடைய கெஸ்ட்டுக்கே விட்டுறேன். அருண்குமார்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஸ் டிவிஎஸ்சி டைரக்டர் இன் May 2025 had itself raised eyebrows in political and bureaucratic circles. இவரையா போட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ இப்படியாக புருவங்களை உயர்த்தி பார்த்த ஒரு நபரை நீங்கள் அதில் போட்டுட்டு 60 நாளாக நீங்கள் தூக்கி காலி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நியமனம் என்பதும் தவறானதாக போயிருக்கிறது. உங்கள் ஆட்சியில் ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரி மேலே நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கீங்கிறதும் தெரிய வருது. அப்போ அவர் சந்தேகத்துக்கு நடந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக ஒரு ஊழல் வழக்கில் சிக்கினவரோட கேஸை சரியாக டீல் பண்ண மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவருடைய உட்பொருள் என்ன? அப்போ எனக்கு என்ன இங்கே கேள்வி வருதுன்னா, இப்போ வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூருக்கு போன பிறகு. ஆனால் அதுக்கு இவர் போகிறதுக்கு முன்பாகவே அவர் போகிறார் அப்படின்னு வந்து சில தகவல்கள் தெரிஞ்சதாகவும் அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்கல. அப்போவே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருந்தா அவர் வெளியில் போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு பின்னாடி அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருப்பாரா? அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்மள்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அதெல்லாமே வந்து பெரிய கொஸ்டின்ஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அஃபீஷியல்ஸாக போய் ஆராய்ந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னா தான் அது தெரிய வரும். ஆனால் முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்கறது தான். இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் யாருக்கு வந்திருக்கும்னா, உங்களுக்கு வந்த மாதிரி யாருக்கு வந்திருக்கும்? தாவேகா அரசுக்கு வந்திருக்கும். நமக்கே வருது, அவங்களுக்கு வராது, அவங்க தான் நமக்கே வரும். அப்போ அதனால இவரை நீக்கியிருக்கலான்றாங்க, அந்த இடத்துக்கு மாற்றிருக்கலான்றாங்க. ஆக்சுவலி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேற ஏதாவது இடத்துக்கு மாற்றி ராமநாதபுரம் மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது இடத்துல மாற்றிருப்பாங்க, அந்த மாதிரி மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் இதில் வந்து மாற்றிருக்கிறாங்கன்னு மரியாதைக்குரிய கோடீஸ்வரன் போன்றவங்க கூட நம்ம ஊடகத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க.
எதுக்காக சொல்ல வரேன்னா, இதே நபரை குறித்து எவ்வளவு இறங்கி அடித்து பேச முடியுமோ அவ்வளவு இறங்கி அடித்து பேசிட்டு அதனால அவரை மாற்றுறீங்க அப்படின்னா இன்னொரு கூட இருக்கலாம். இது பேர் என்ன தெரியுமா, உள்ளே வச்சு பழி வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, உங்களை டிவிஎஸ் டேரக்டர் மாதிரி போடுற மாதிரி போட்டுட்டு, டிவிஎஸ் டேரக்டருக்குலாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க, உங்களோட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது, வெளில போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்ற மாதிரி கூட இருக்குது. பார்க்கும்போது எனக்கு அப்படின்னு தோணுது. ஒருவேளை அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இது பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அவர் கூட அண்மையில் ஒரு நீதிமன்றத்தில் நம்ம கூட நீங்கள் கூட நீங்களும் கூட பேசியிருந்தோம் அதை பற்றி. அவர் பக்கத்தில் ஒரு வாதத்தை ஒன்று வச்சார். அஃபீஷியல்ஸான எங்களுக்கு வந்து எந்த விதமான எங்கள் கோரிக்கையை எங்களுடைய கருத்தில் சொல்கிறதுக்கு எதுவுமே அமைப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நியாயமான விஷயந்தான் அது. நம்ம அந்த நேரத்தில் அவர் நியாயமான விஷயத்தான் பேசுறதுக்காக நம்மளும் பேசியிருந்தோம். இப்போல்லாம் அவர் என்ன பேசுவார்னு நமக்கு தெரியல, எதுவும் பேச முடியாது, ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க முடியாது. இத்தனை வருடத்துல என் மேல எந்த புகாருமே வந்தது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த சிக்கலை வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்னா, இது யாருக்கு சிக்கல்னு கேட்டிங்கன்னா தாவேக அரசுக்கு தான். அப்போ அதிகாரிகளை நியமிக்கிறதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லைன்றதை வெளிப்படுத்திட்டீங்க நீங்கள். ஆனால் நான் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது அவர் அதிகாரிகள்லாம் வந்து எப்படி வந்து தேர்வு பண்ணுவாரானா, முதல்ல திறமையானவர்கள் மற்றும் அவர் மேலே ஏதாவது சில புகார்கள் இருந்தால் அவங்கள வந்து ஜோன்லையும், ரெண்டாவது வந்து நேர்மையானவர்கள் ப்ளஸ் தகுதியானவர்கள் அப்படின்னு இரண்டாவது ஜோன்லையும் அந்த மாதிரி ஜோனில் தான் வைப்பார். அப்போ அதற்கேற்றார் மேலே இப்போ திமுகக்கு ஆதரவாக தானே செயல்பட்டார். ஆனால் இவர் வந்து திறமையானவர், சில விஷயங்கள்லாம் நல்லா கையாடுவார் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான பாணியில் தேர்வு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 60 நாள்ல நீங்கள் ஒரு முக்கியமான துறைக்கு போட்டு அதிகாரியை மாற்றுறீங்கன்னா இது சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் தானே, வேற என்ன? சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் தான்மா இது. மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமான சூப்பர்ப் அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபினான்ஸ் சித்திக்கு போட்டது, அப்புறம் அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்களை போட்டது, கமிஷனராக அவரை போட்டது, நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணாங்க, யாருமே மறுக்கல. இப்போ இதை போட்ட போது முதலே எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க இவரை போடுறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் காதிலே வாங்கலை அரசு. இப்போ அதை வாங்கி பின்வாங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.